ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம முத்து மேலே பழி மேலே பழி பழி மேலே பழி பழி மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. யார் நம்ம மனோஜ் இருக்காரு. உனக்கு நல்ல எண்ணம் இல்லைடா, உனக்கு பணம் எங்கே கிடச்சிருமோங்கிறதுக்காக நீ இப்படி பண்ணுற, உன் பொண்டாட்டியோட 2,50,000 நீ வாங்கி கொடுத்த, எப்படா என் பணங்கவும் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, சின்ன திருத்தம், அது உன் பணம் இல்லைப்பா அப்பா பணங்கிறாரு. இந்த திருத்தத்துக்கு ஒன்றும் குரல்லடா போடான்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பார்க்கணுமே அப்போ இவரோட ரியாக்ஷன். நம்ம அதே சொந்தத்தை நம்ம அதே அப்படின்னு எத்தனை பாட்டை போட்டு விட்டாலும் இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்கப்பா. அதுவும் நம்ம குடும்பம்னு நினைக்கிறனால தானே கொண்டு போய் பிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி அடியாக சொல்லி விட்டாங்க நம்ம மீனா. உடனே சிங் சாங் ரோகிணி சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்க. சிங்சாங் அடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம மீனாவை சிங்சாங் அடிக்கிறீங்களான்னு கேள்வி கேட்குறாங்க. டேய் திருந்த மாட்டிங்களாடா அந்த நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணிக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா பிஏ ஃபோன் பண்ணிட்டு மிரட்டுறாராமா. கடைசியில் சிட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல, மிரட்ட சொன்னதே இந்த சிட்டி பாய் தான், தெரியாமல் பண்ணுறியம்மா, ஆளுன்னு தெரியாமல் காலை விடுறியம்மா, இதுக்கு சொந்தத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டே மிதி வாங்கலாம், அவனுங்கள்ட்ட மிதி வாங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் எப்படா லைஃப்பில் முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காராமா நம்ம மனோஜ். கண்ணா அதுக்கு வாய்ப்பு இல்லடா ராஜா, ரொம்ப வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நைட் ஆயிடுச்சுங்க. உடனே சாவியை தூக்கி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா சிட்டி பையன் என்னென்னத்தை உள்ள வச்சானோ தெரியலங்க. கடைசியில் காலையில் ஏன் சாப் அடிக்கிற மாதிரி எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம முத்துவும் கிளம்புறாரு. கிளம்புனதுக்கப்புறமா இவர் இருந்துட்டு காரு ஸ்டார்ட் ஆக பார்க்குறாரு. ஸ்டார்ட்டே ஆகலைங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தெனான்னு முடிக்கிறாரு. தம்பி இப்போயாவது உஷாராயிடு, லட்சுமி ஸ்டார்ட் ஆகிடுன்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆகலைன்னா அப்போ லட்சுமிக்குள்ளே ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ணணும். முத்துன்னு பேரை வச்சுட்டா பத்தாது, தலைவர் ரூட்டை ஃபாலோ பண்ணி எப்படியாவது பிடிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி என்னதான் ஆபத்து வரப்போதோ தெரில, எப்படி காப்பாற்ற போகிறாங்களோ தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.